தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 62ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் 39ஆம் சங்கீதம், 77ஆம் சங்கீதம் இவற்றின் கருத்துக்களோடு செய்திகளோடு ஒத்த சங்கீதம் ஆகும். இந்த சங்கீதத்தை குறித்து அடைப்புக்குறிகளை நாம் பார்க்கும் பொழுது 62ஆம் சங்கீதம், வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், மடியிலே வைத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்க தொடர்ந்து நீங்கள் என்னோடு வாருங்கள். 62ஆம் சங்கீதம் எதுதூன் என்னும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். இந்த எதுதூன் என்ற ராகத்தலைவன் ஏத்தான் என்ற ராகத்தலைவன் அவனுடைய பெயர் என்று வேத அறிஞர்கள் அறிவிக்கிறார்கள். தாவீதினுடைய காலத்திலே பிந்திய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே ஆலயத்திலே பாடகர் குழு தலைவர்களாக சிலர் இருந்தார்கள். ஏமான், ஏத்தான், ஆசாப் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவன் இந்த எதுதூன் அல்லது ஏத்தான் என்று அழைக்கப்படுவதாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த செய்திகளின் தலைப்பை போல 39ஆம் சங்கீதமும் 77ஆம் சங்கீதமும் இடம்பெறுவதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதமும் ராகத் தலைவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று இங்கே அழைக்கப்படுகிறது. எதுதூன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ராகம் அமைத்தவன் என்று சொல்லிக்கூட அந்த வார்த்தைக்கு பொருள் கொள்ளலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம் இவைகள் இந்த சங்கீதத்தின் பின்னணியங்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுதூன் என்பவன் அல்லது ஏத்தான் என்பவன், இவனுடைய பையன்கள், குமாரர்கள் ஆலயத்தின் வாசற் காவலாளிகளாக பணியாற்றினார்கள் என்று சொல்லி 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலும் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். சவுல் தாவீதை வேட்டையாடி கொண்டிருந்த நாட்களிலே அல்லது அப்சலோம் தாவீதை வேட்டையாடி கொண்டிருந்த நாட்களிலே இயற்றப்பட்ட பாடப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் காணலாம். இந்த சங்கீதத்தை கருத்தாக நாம் வாசிக்கும் பொழுது முதலாவதாக சில நய வஞ்சகர்களை நாம் சந்திக்கிறோம். நய வஞ்சகர்கள், வஞ்சகமாக வாழக்கூடியவர்கள், தாவீதுக்கு விரோதமாக வஞ்சகம் செய்தவர்கள், இவர்களை முதலாவதாக சந்திக்கிறோம். முதல் 4 வசனங்களிலே பாருங்கள். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா என்று காணப்படுகிறது. சேலா என்ற வார்த்தை அங்கே இடம்பெறுகிறது. சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பல சங்கீதங்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். எந்த இடத்திலே சேலா என்ற வார்த்தை இடம்பெறுகிறதோ உடனடியாக அந்த இடத்திலே நிறுத்திவிட்டு வாசித்த முந்தின வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து அவற்றினுடைய அர்த்தத்தை கண்டுபிடித்து அவற்றிற்கு செவி கொடுத்து அவை சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதாவது சேலா என்ற சொல் இடம்பெறும் பொழுது உடனடியாக நிறுத்தி அந்த வசனங்களை வாசித்து சிந்தித்து தியானித்து
கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் சேலா என்ற சொல் நமக்கு விளக்குகிறது. வாழ்க்கையின் பலவிதமான நெருக்கங்களை தாவீது இங்கே வர்ணிப்பதாக பார்க்கிறோம். தீங்கு, அபத்தமாக பேசக்கூடியவர்கள், துர் ஆலோசனை செய்யக்கூடியவர்கள், சபிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பலரை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீதே அவனுடைய மேன்மையிலிருந்து கீழே தள்ள அவர்கள் முயற்சிப்பதாகவும் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி விட்டால் அவனை கீழே தள்ள யாரால் முடியும்? கொஞ்ச காலம் முடியும். அதற்கு பிறகு அந்த கொஞ்ச காலம் பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. ஒருவேளை கொஞ்ச காலம் தள்ளப்பட்டது போல, குறைக்கப்பட்டது போல காணப்படலாம். ஆனால் அந்த கொஞ்ச காலம் கடந்து போன பிறகு மீண்டும் பழைய நிலைமைக்கு, மேன்மைக்கு, உயரத்திற்கு அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்பதுதான் இந்த சங்கீதத்தின் போதனை. யோசேப்பை குழியிலே தள்ளினார்கள், அங்கேதான் கிடந்தானோ. கொஞ்ச நாட்களிலே எகிப்திற்கு மன்னனுக்கு பிறகு 2வது ஒரு ஆளாக மாறினானே. இதே தாவீது கீழே தள்ள எவ்வளோ பிரயோசப்பட்டார்களே. பின்னர் 12 கோத்திரங்களையும் ஆளக்கூடிய மகாராஜாவாக அவன் மாறினானே. நெகேமியா கீழே தள்ள எவ்வளோ பிரயோசப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தி ஜனத்தின் அதிபதியாக மாற்றி அலங்கத்தை கட்ட ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. உங்களை யாராவது கீழே தள்ள முடியுமா? அல்லது தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்திலே நீங்கள் படிக்க வேண்டிய சில பாடங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். குறிப்பாக சாந்தம், பொறுமை, ஞானம், திட்டமிடுதல், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுத்தருவார். எதற்கு? உங்களுக்காக மட்டுமல்ல, பின்வரும் சந்ததி, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கருவிகளாக நீங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஆண்டவருடைய பிள்ளைகளை கீழே தள்ளவே முடியாது. எனவே தாக்குதல்கள், தனிமையான நிலைமைகள், தொல்லைகள், தவறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். பொறுத்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது, அதுவும் கொஞ்ச காலம்தான். தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் தவறான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது உடனடியாக பிரதிக்கிரியைகளிலே, பிரதி சொற்களிலே, ரியாக்ஷன்ஸ்லே நீங்கள் ஈடுபடக்கூடாது. தவறான குற்றச்சாட்டுகள் உங்களை தரைமட்டமாக்காது, உங்களுடைய பிரதிக்கிரியைகள் உங்களை தரைமட்டமாக்கும். எனவே குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது, தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. எனவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஆவன செய்வார். மழை பெய்து கொண்டிருக்கிறது, குடையை பிடித்து வெளியே செல்கிறீர்கள், சப்பல் போட்டுக்கொண்டு செல்கிறீர்கள். அந்த செருப்பிலிருந்து ஒரு சேற்று துளி உங்கள் சட்டை மேல் வந்து விழுகிறது. அதை உடனடியாக நீங்கள் தேய்த்தால் சட்டையையும் கையையும் சட்டையையும் விரலையும் நீங்கள் அழுக்காக்கிக் கொள்வீர்கள். ஆனால் அந்த சேற்று துளியை அப்படியே நீங்கள் விட்டுவிட்டால் கொஞ்ச நேரத்திலே அது காய்ந்து கீழே விழும், அதனுடைய பொறுக்கு கீழே விழும், அல்லது ஒரு சுண்டினால் அது பறந்து சென்று விடும். இந்த சேற்று துளி போலதான் தவறான குற்றச்சாட்டுகள். உடனடியாக ரியாக்ட் பண்ணாதிருங்கள், உடனடியாக பிரதிக்கிரியைகளில் ஈடுபடாதிருங்கள், விட்டுவிடுங்கள். அதுவாக நீங்கிவிடும், அல்லது சிறு முயற்சியில் நீங்கிவிடும் கர்த்தருடைய கிருபையினாலே. எனவே தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது மற்றவர்கள் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தவறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அமைதியாயிருங்கள். அமைதியாக இருக்கக்கூடிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மாறாக எதிர்த்து நிற்காமல், உங்களை நீதிகரிக்க அங்குமிங்கும் ஓடாமல்,
உங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் சத்தியவான்கள் என்று ப்ரூஃப் பண்ண, நிரூபிக்க அங்குமிங்கும் போகாமல், எதிர்ச்சொல் பேசாமல், வசைப்படாமல், சபிக்காமல் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக நீங்கள் வாழலாம். எவ்விதத்திலும் மற்றவர்களை நாம் சபிக்கவே கூடாது. ரட்சிக்கப்பட்டவர்களோ படாதவர்களோ, கிறிஸ்தவர்களோ மற்றவர்களோ, எவரையும் சபிக்கவே கூடாது. அதுவும் நீதிமான்களோ துன்மார்க்கரோ யாராக இருந்தாலும் சபிக்கவே கூடாது. மித்திருக்களோ சத்துருக்களோ யாராக இருந்தாலும் சபிக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபியாதிருங்கள், ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். யாரையாவது சபிக்க உங்களுடைய மனதிலே ஒரு சோதனை வருமென்றால் அந்த ஆள் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சாயலை சபியாதிருங்கள். அந்த ஆள் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர் என்று எண்ணுங்கள். அவருக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அந்த ஆள் ஒருவேளை பிசாசின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சீக்கிரம் அவர் ஆண்டவரை கண்டுகொள்ளலாம், ஆண்டவருக்கு சொந்தமாகலாம். எனவே ஆண்டவருடைய சாயலையும் ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய சொந்தத்தையும் மதித்து சபியாதிருங்கள். முடிந்தால் அவர்களை வாழ்த்துங்கள், நிச்சயமாக நன்மை செய்யுங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், நீங்கள் சபியாதிருங்கள், பழி வாங்காதிருங்கள், அதையெல்லாம் என்னிடத்தில் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் வாழக்கூடிய இந்த தீமையான உலகத்திலே ஆண்டவரை நீங்கள் பிரதிபலித்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கடவீர்கள். இரண்டாவதாக இங்கே என்ன பார்க்கிறோம்? முதலாவதாக நயவஞ்சகர்கள், இரண்டாவதாக நம்பிக்கைக்கு பாத்திரர் என்று சொல்லி 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை, 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம் பாருங்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திருது, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சேலா. சேலா என்றால் நிறுத்தி அந்த வசனங்களை மீண்டும் வாசித்து சிந்தித்து தியானித்து அந்த சொற்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இன்னும் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே, தராசில் வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதையுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைகளுக்கு தக்கதாக அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்று சொல்லி வாசித்து முடிக்கிறோம். ஆக முதலாவதாக நயவஞ்சகர்கள், இரண்டாவதாக நம்பிக்கைக்கு பாத்திரர். அது யார்? தெய்வம். என்னதான் நயவஞ்சகர்கள் சூழ்ந்து நம்மை சோதித்தாலும் வாதித்தாலும் பாதித்தாலும் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரராக தெய்வம் இருக்கிறார்.
முதலாம் 5 வசனங்களிலே அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். ஒரு விசுவாசி, கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு வாழக்கூடிய ஒரு விசுவாசி, அவருடைய இருதயத்திலே போராட்டங்கள் வரலாம், அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம். கடல் மேற்பரப்பிலே எவ்வளவுதான் கொந்தளிப்பாக இருந்தாலும் அடித்தளத்திலே அமைதியாக இருக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கூட, விசுவாசிகளின் வாழ்க்கையிலே கூட அவ்வப்போது சில சலசலப்புகள், போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் மேல்மட்டத்தில் இருக்கலாம். ஆனால் இருதயத்தின் ஆழத்திலே, அடிமட்டத்திலே நீங்காத அமைதி, நிலைவரமான ஒரு அமைதி இருக்கும் என்பதிலே ஐயமே இல்லை. அந்த அமைதி சமாதியாக இருக்காது, சமாதானமாக இருக்கும். இருதயத்தின் அடிவாரத்திலே சந்தோஷமும் சமாதானமும் விசுவாசியின் வாழ்க்கையிலே சொந்தமாகும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரணமோ, இருளோ, பள்ளத்தாக்கோ, பொல்லாப்போ, என்ன அனுபவங்களினூடாக வாழ்ந்தாலும் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அமைதியான வாழ்க்கை. 2-6 வசனங்களிலே அசைக்கப்படாத வாழ்க்கை. அசைக்கவே முடியாது, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அதுவும் வேதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால், கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே, அதுபோல கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் என்றைக்கும் நிலைப்பார்கள், அசைக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேறு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. வேறு யாரும் கற்றுக் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நீ என்னை அடைக்கலமாக, துருகமாக, கோட்டையாக, அரணாக கொண்டு வாழ்வாய் என்றால் உனக்கு அமைதியான வாழ்க்கை, உனக்கு அசைக்கப்படாத வாழ்க்கை. இன்னும் 7-8 வசனங்களிலே அடைக்கலமான வாழ்க்கை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இதற்கெல்லாம் என்ன காரணங்கள்? காரணங்கள் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது 2, 6, 7 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய கன்மலை. அந்த கன்மலையிலே ஆண்டவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அசைக்கப்படாத அணித்தரமான வாழ்க்கைக்கு அடிப்படை கர்த்தர் நம்முடைய கன்மலை. 2வதாக கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லி 1-7 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. சங்கீதம் 27:1 கர்த்தர் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்கிறது. எந்த இருதயத்திலே இயேசு வந்து விட்டாரோ அந்த இருதயத்திலே ரட்சிப்பு வந்து விட்டது. சகையுவின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வந்தது இயேசு, கொடுத்தது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ரட்சிப்பின் அனுபவம். ஆண்டவரை உங்கள் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பை பெறுகிறீர்கள். இதுதான் வேதம். கன்மலை மட்டுமல்ல, ரட்சிப்பு மட்டுமல்ல, அவர் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதாக 5-7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 26 முதல் 28 வரை கர்த்தர் என்னுடைய நம்பிக்கை என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. கர்த்தர் எனக்கு நம்பிக்கை தருகிறவர் என்றும் சொல்லவில்லை. கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை நமக்குள்ளே வந்து விடுகிறது. நம்பிக்கை ஒரு ஆளாக வர்ணிக்கப்படுவதாக, கர்த்தராக விளக்கப்படுவதாக அந்த வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை புலனாகிறது. அத வசனத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அங்கும் இங்கும் நம்முடைய மனம் அலைபாயக்கூடாது, அமர்ந்திருக்க வேண்டும். 8ஆம் வசனத்திலே இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். 11ஆம் வசனத்திலே நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், பகைவர்கள் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே விட்டுவிட வேண்டும். இன்னும் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே ஆண்டவருக்கு சரணடைய வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக சமூலமாக நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னால் அல்ல உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஐயா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப வயசாயிட்டியா? இப்போ என் வயசு என்னன்னு நினைக்கிறீங்க?
86 நடந்துக்கிட்டு இருக்கியா? இப்படித்தான் ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அவருடைய பெயர் ஹட்சன் டெய்லர். சீனாவுக்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் பலவீனம், ஜபம், வேத வாக்கியம் இதெல்லாம் வாசிக்க முடியவில்லை. ஒரு வேளையும் அவரால் செய்ய முடியவே இல்லை. ஐயா, இந்த கடைசி நாட்களிலே, வயதான வேளையிலே எப்படி நீங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்கிறீர்கள், உரையாடுகிறீர்கள், உங்களை காத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹட்சன் டெய்லர் சொன்னார், ஒரு குழந்தை போல ஆண்டவருடைய மடியிலே படுத்து கிடக்கிறேன், அவரை நினைத்து கொண்டே இருக்கிறேன், மனதிற்குள்ளே பலருக்காக ஜபத்திலே நான் போராடி கொண்டிருக்கிறேன், இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் என்று ஹட்சன் டெய்லர் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வரலாற்றிலே, அவருடைய வரலாற்றிலே நாம் அறிந்து கொள்கிறோம். ஹட்சன் டெய்லர் போல ஒருவேளை முதிய, வயதான, வயோதிப, விருத்தாப்பிய நிலைமை நாம் அடைந்திருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு குழந்தையை போல நம்முடைய ஜீவியத்தை கையளித்து வாழும் பொழுது ஆழமான அமைதியை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வரவழைக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. காத்திருப்பது என்பது சோம்பேறித்தனம் அல்ல. காத்திருப்பது என்பது ஒரு வேளையும் செய்யாமல் அப்படியே பகல் கனவு கண்டு கொண்டிருப்பது அல்ல. காத்திருப்பது என்பது ஆராதனை. ஆண்டவரே எண்ணி, ஆண்டவர் எல்லாம் நடத்துவார் என்று எண்ணி, நம்முடைய காரியங்கள் நிறைவேறும் வரை கர்த்தருடைய சித்தத்தை ஆங்காங்கு செய்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும், என்னால் முடிந்த நன்மைகளை நான் பிறருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அடுத்த நன்மையான திட்டங்களிலே ஈடுபடுவது, இதெல்லாம் காத்திருக்கக்கூடிய அனுபவங்களாகும். மேலாக அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி, நாடி, விசுவாசித்து அவருடைய சித்தத்திற்கு பூரணமாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வது காத்திருத்தல் ஆகும். எபிரேயர் 10 அதிகாரம் 36 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமையானது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படியாக பொறுமையோடு வாழ வேண்டும். பொறுமையோடு வாழ வேண்டும். ஆண்டோடைய சித்தம் நிறைவேறும் வரை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை வரும் வரை அவருடைய சித்தத்தின் நடுவிலே ஜீவிக்க வேண்டும். எனக்காக இதை செய், எனக்காக இந்த ஆளை மன்னித்து விட்டு வா, எனக்காக இந்த ஆழத்தில் மன்னிப்பு கேள், எனக்காக இந்த காரியங்களை திரும்பச் செய், ஆதி அன்பை உன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநாட்டு என்று ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டவர் செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும் வரை இருக்கக்கூடிய நாட்களிலே, இடைப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்து கீழ்ப்படிதலோடு வாழ வேண்டியது கர்த்தருக்காக மெய்யாக காத்திருத்தல் ஆகும். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். இந்த உலகத்தில் நம்பக்கூடியவர்கள், நம்பக்கூடாதவர்கள் என்றெல்லாம் உண்டு. சிலரை நம்புகிறோம், சிலரை நம்பவில்லை, சிலரை நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் முக்கியமாக நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே என்று கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நம்பிக்கைக்கு எல்லை உண்டு. நாம் நம்பத்தக்கவர் தெய்வம் ஒருவரே, நாம் நம்பத்தகாதவர்கள் அநேகர் உண்டு என்பதையும் 9, 10 வசனங்களிலே நமக்கு அறிவிக்கின்றன. 9 வசனம், கீழ்மக்கள் மேன்மக்கள் நம்பாதே. 11, 12 வசனங்களிலே கொடுமையை நம்பாதே, கொள்ளையை நம்பாதே, ஐஸ்வர்யத்தை நம்பவே நம்பாதே. ஐஸ்வர்யம் என்ற சொல்லுக்கு நல்ல ஒரு தமிழ் வார்த்தை செல்வம். செல்வம், செல்வோம் என்று பொருள். அதற்கு சரியான அர்த்தம். செல்வம் நிலைத்திராது, அது பறந்து செல்லும். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளிலே 2 பொருட்கள், ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பறந்து செல்லும் பொருள். பரம்பொருள்னா தெய்வம், பறந்து செல்லும் பொருள்னா இந்த உலகத்தில் உள்ள செல்வம். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். பரம்பொருளாகிய ஆண்டவர் மேல் உன் கண்களை பதித்து அவருக்காக வாழ வேண்டியதுதான் உன்னுடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எக்காலத்திலும் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கிறோம். எக்காலத்திலும் அவரை நம்புவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் பல சங்கீதங்களிலே அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக நய வஞ்சகர்களை சந்தித்தோம். இரண்டாவதாக நம்பத்தக்கவரையும் நாம் பார்த்தோம். நம்பிக்கைக்கு பாத்திரராகிய தெய்வத்தையும் அறிந்தோம். மூன்றாவதாக அவர் நியாயம் தீர்க்கிறவர். முதலாவதாக நய வஞ்சகர்கள், இரண்டாவதாக நம்பிக்கைக்கு பாத்திரர், மூன்றாவதாக நியாயம் தீர்க்கிறவர்.
11, 12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நியாயம் தீர்க்கிறவர் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அவர் வல்லமை உள்ளவர், ஒரு தூரம் சொன்னால் 2 தடவை கேட்கும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பிலேயாமுக்கு தேவன் 2 தடவை சொன்னார், ஒரு தடவை கூட அவன் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் ஒரு தரம் சொன்னால் 2 தடவை கேட்கும். எக்கோ அடித்த மாதிரி, எதிரொலி வந்த மாதிரி. ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். என்னது? வல்லமை தேவனுடையது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எப்பொழுதும் உடையவைகளை என்று ஜெபிக்கிறோமே, அதே போல கர்த்தர் வல்லவர், அவரே வல்லவர். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செயலாற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வல்லமையுள்ள கர்த்தரின் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இது நல்ல ஒரு காரியம், நன்மை தரக்கூடிய காரியம், நாம் நம்பத்தக்கக்கூடிய காரியம், நமக்கு விசேஷமான காரியம். அது மட்டுமல்ல, அவர் கிருபை உள்ளவர், வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர். இல்லாத இடத்துல இலவசமாக அளிக்கக்கூடிய ஈவு கிருபை, இல்லாத ஒரு இடத்துல இலவசமாக வழங்கப்படக்கூடிய ஈவு கிருபை. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் என்னை மண்ணென்று நினைவு கூறீர் ஆண்டவரே, எனக்கு நீர் தரக்கூடிய பெரிய செல்வம் உம்முடைய கிருபை. மாறாத கிருபையினாலே இந்த உலகத்திலே நீர் என்னை என்னாலும் சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவது நல்லது. அது மட்டுமல்ல, கடைசி வசனத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நியாயந்திருக்கிறவர். நாம் இந்த உலகத்திலே சும்மா நம்முடைய இஷ்டப்படி வாழ முடியாது. ஆண்டவர் நம்மை நியாயந்திருக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படியெல்லாம் நியாயந்திருப்பாராம்? கிரியைகளை நியாயந்திருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் சொற்களை நியாயந்திருப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் யோசனைகளை, அவர் யோசனைகளை, எண்ணங்களை அவர் நியாயந்திருப்பார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய அந்தரங்கங்களையும் நியாயந்திருப்பார். எந்த ஒரு அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நியாயந்திருப்பார். ஐயா, நான் அந்தரங்கத்தில் ஒரு பாவம் செய்தேனே, அதை ஆண்டவர் பார்த்து விட்டாரோ? ஆண்டவர் மட்டுமா பார்த்தார்? பிதா பார்த்தார், குமாரன் பார்த்தார், பசுத்தாவியானவர் பார்த்தார், தூதர்கள் பார்த்தனர், பிசாசுகளும் பார்த்தன. அந்தரங்க பாவம் என்று உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. பாவங்கள் எல்லாம் வெளியரங்கமான பாவங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயந்திருப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய கிரியைகளை, நம்முடைய சொற்களை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய அந்தரங்கங்களை இன்னும் பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். குறிப்பாக வாலிபனே, உனக்காக, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நியாயத்தீர்ப்பு உண்டு. நியாயத்தீர்ப்புக்கு நாம் ஆளாகத்தக்கதாக, நியாயத்தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாகத்தக்கதாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. நய வஞ்சகர் சூழ்ந்த இந்த உலகத்திலே நம்பிக்கைக்கு பாத்திரராக நீர் எங்களுக்கு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் நியாயந்திருக்கிறவர், துன்மார்க்கரை மட்டுமல்ல நீதிமான்களையும் நியாயந்திருக்கிறவர். அப்பேற்பட்ட தெய்வத்திற்கு நாங்கள் ஒரு நாளிலே கணக்கு கொடுக்கத்தக்கதாக எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிலே அனுதினமும் நிலைத்திருந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்தின் படிக்கட்டுகளிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நடந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.